ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக ரூத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனத்தின் முதற் பகுதியை வாசிக்க கேட்போம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் பரலோகத்தின் தேவன் கவனமாக பார்த்து கொண்டிருக்கின்றார். நாம் என்ன செய்கிறோமோ அதற்கு பலன் உண்டு. பலனை கொடுக்கிறவர் கர்த்தர், மனுஷன் அல்ல நம்முடைய செய்கைக்குரிய பலனை கொடுப்பது. அவைகளிலே பிழை இருந்தால் அதை திருத்தி கொடுக்கிறதற்காக கர்த்தருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாயிருக்கின்றது. ஒவ்வொன்றையும் சரியாக செய்யும்படிக்கு கர்த்தர் வேதத்திலே நமக்கு நல்ல அறிவுரைகளை வழங்கி இருக்கின்றார். நாம் சரியானபடி காரியங்களை செய்வோமானால் அதற்கு தக்க பலனை நாம் பெற்றுக்கொள்வோம். நாம் செய்த நற்கிரியைகளுக்குரிய பலனை நாம் பெற்றுக்கொள்ளுகிறதை எந்த மனுஷனாலும் தடுக்க முடியாது. எந்த மனுஷனாலும் அதை மாற்றி விடுகிறதற்கு முடியாது. ஏனென்றால் பலனை கொடுக்கிறவர் கர்த்தர். மனுஷன் கொடுத்தால் அதை மாற்றி விடலாம். கர்த்தர் கொடுத்தால் எவராலும் அதை எதுவும் செய்ய முடியாது. சில கடினமான சூழ்நிலைகள் வழியாய் நம்முடைய வாழ்க்கை பயணித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது நல்ல முடிவுகளை நாம் எடுப்போம். ஒருவேளை நாம் எடுக்கிற நல்ல முடிவுகள் சிலர் நமக்கு எதிராக மாறுகிறதற்குரிய சூழ்நிலைகளை கொண்டதாக இருக்கலாம். ஆனாலும் நாம் நல்ல முடிவை எடுப்போம். எந்த மனுஷனையும் பார்த்தோ எந்த மனுஷனுக்காகவோ நம்முடைய முடிவுகளை தவறாக மாற்றிக்கொள்ள வேண்டாம். தேவன் எதை சரி என்று ஒத்துக்கொள்வாரோ அதை மாத்திரம் செய்வோம். கர்த்தர் நமக்கு துணை நிற்பார். ஒருவேளை நாம் ஒரு சரியான முடிவை கர்த்தர் நிமித்தம் எடுத்துக்கொள்ளுவோம். ஆனால் மனுஷர் நமக்கு எதிராக எழும்பக்கூடும். தேவன் அந்த இடத்திலே நமக்கு துணையாக நிற்பார். இஸ்ரவேல் ஜனங்கள் பாகால் தெய்வம் என்று அதை பின்பற்றி சென்று கொண்டிருந்தார்கள். எலியாவோ கர்த்தரே தெய்வம் என்று கர்த்தருக்காக நின்றார். நடந்தது என்ன? கர்த்தர் தம்முடையவன் இன்னான் என்று அறிந்து எலியாவுக்கு செவி கொடுத்தார். ஜனங்கள் கர்த்தரே தெய்வம் என்று பணிந்து கொண்டார்கள். காரியம் மாறுதலாய் முடிந்தது எலியாவினால் அல்ல, தேவனால். நீங்கள் கர்த்தருக்காக நல்ல முடிவை எடுத்து நிற்கும் பொழுது காரியங்களை மாறுதலாக முடிய பண்ணுகிறதற்கு கர்த்தர் உங்கள் பட்சத்தில் நிற்பார். ஒருவேளை சரியான காரியத்தை செய்து கொண்டே இருக்கும் பொழுது நமக்கு பல பிரச்சனைகள் ஏற்படலாம். நான் சரியாகத்தானே செய்கிறேன், வசனத்தின்படி தானே செய்கிறேன், கர்த்தர் நிமித்தம் தானே செய்கிறேன், ஏன் எனக்கு இப்படி சம்பவிக்க வேண்டும் என்று நாம் கேட்கலாம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறதை பாருங்கள். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. தொடர்ந்து சரியானதையே செய்து கொண்டிருங்கள். உங்கள் செய்கைக்குரிய பலன் சீக்கிரத்திலே உங்களை வந்தடையும். மனுஷர்கள் நிமித்தம் நாம் தவறான காரியத்தை செய்வதற்கு முன்வர வேண்டாம். கர்த்தர் நிமித்தம் சரியான காரியத்தை செய்வோம். மனுஷன் நிமித்தம் தவறு செய்தால் கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் வரமாட்டார். மாறாக கர்த்தர் நிமித்தம் நன்மை செய்தால் மனுஷர்களை நம்முடைய பட்சமாக கர்த்தர் மாற்றுவார். ஆகவே நன்மையான காரியங்களையும் சரியான காரியங்களையும் செய்வோம். நம்முடைய செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் கட்டளையிடுவார். கைவிட மாட்டார், கனப்படுத்துவார். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் செய்கைக்கு தக்க பலன் உண்டு என்று இந்த காலை வேளையில நீர் எங்களுக்கு உறுதிபட தெரிவித்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சோர்ந்து போகாமல் தொடர்ந்து நன்மையான காரியங்களை செய்ய எங்களை பலப்படுத்தி அருளும். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.